முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் ஒரு மகத்தான வெற்றியை ஜூன் 4ஆம் தேதி தமிழக மக்கள், குறிப்பாக வாக்காளர்கள் எங்களுக்கு அளிக்கின்ற ஒரு நிலையில், குறிப்பாக நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்ற தினம் இதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகைக்கு வருகை தந்து, அதாவது தலைமை கழகத்தில் வருகை தந்து சென்னை மண்டல பொறுப்பாளர்கள், அதே போன்று வேட்பாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், அதே போல் நட்சத்திர பேச்சாளர்கள் இவர்களெல்லாம் அழைத்து எப்படியெல்லாம் தேர்தல் எல்லாம் நாடாளுமன்ற தேர்தல் சந்தித்தீர்கள், மற்ற விவரங்கள் எல்லாம் கூட நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர்கள் கேட்டறிந்தார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? ஒவ்வொரு முறையும் அந்த வாக்கு சதவீதத்தை சொல்லுவதில் குளறுபடி நீடிக்குது. 69 சொதை போட்டுச்சு. இந்த தடவை ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையத்துடைய ஒரு தோல்வியாக தான் நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால், பல தடவை உங்களுக்கே தெரியும், நான் தேர்தல் ஆணையத்தை நம்முடைய கட்சியின் சார்பில் பொதுச்செயலாளர் என்னை அனுப்பி வைத்த போது கூட தெளிவாக சொன்னேன். ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி வாக்காளர்கள் பொதுவாகவே அவருடைய ஜனநாயக கடமை 100% அளவுக்கு ஆற்ற வேண்டும் என்பது ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு ஒரு வாக்காளனுடைய எதிர்பார்ப்பு. எனவே அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வது தான் ஒரு தேர்தல் ஆணையத்துடைய முக்கிய கடமையாக இருக்கணும். ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் குறிப்பாக பல தடவை எடுத்து சொல்லியும் கூட, பல தடவை நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம், பல தடவை கூட்டத்தில் பேசியிருக்கிறோம். அகில இந்திய ரீதியில் கூட இந்திய தேர்தல் ஆணையர்கள் கூட வந்தப்போ கூட பேட்டி கொடுத்துட்டு உங்களுக்கே சொன்னேன், 100% அளவுக்கு வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்கின்ற வகையிலும், யாருக்கும் வாக்குகள் இல்லை என்கின்ற அந்த ஒரு நிலை வரக்கூடாது. எனவே அந்த மாதிரி ஒரு நிலையில் தேர்தல் ஆணையம் தங்களை உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெளிவாக சொன்னோம். ஆனால் பல தடவை சொல்லிக்கூட செவிடன் காதல் ஊதுற சங்கு மாதிரி ஒன்றுமே செய்யாமல் பல பேருடைய வாக்குகள் எல்லாம் இன்றைக்கி அந்த வாக்காளர் பட்டியலில் இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சென்னையில் இதெல்லாம் தெளிவுபடுத்தணும். அதாவது மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டர் ஐடி கார்டு அதை வைத்திருந்து வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்காமல் திரும்பியவர்கள் எத்தனை பேர், வாக்கு ஓட்டர் ஐடி கார்டு அதாவது அடையாள அட்டை வைத்திருந்து, அந்த அடையாள அட்டை வைத்திருந்து உள்ளே வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கும், ஆனால் உள்ளே போனால் அவங்க டெலிட் லிஸ்ட்டில் இருப்பாங்க. அது எத்தனை பேர்? அது இந்த 2 கேள்விகளுக்கும் பொதுமக்கள் அறிவு பண்ணோம். தெளிவாக பதிலளிக்க வேண்டிய கடமை இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்திற்கும் உண்டு. இது போன்ற எந்த காலத்தில் ஏற்பட்டதில்லை. ஒட்டுமொத்தமாக சொதப்பி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தா முந்தைய இரவில் அன்றைக்கி தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்குறது வழக்கம். பொதுவாகவே அது கோயின்சைட் ஆகும். அதாவது மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒரு 1-2% தான் இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 7-8% அளவுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக எந்த தேர்தல் ஆணையம் ஒன்றும் செயல்பட்டுதா இல்லையா என்கின்ற அந்த ஒரு கேள்விக்குறி மக்கள் மனதில் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி ஏன்னா அது குறித்து முறையாக ஒரு அறிக்கை தேர்தல் ஆணையம் அஃபிஷியலாக கொடுக்கணும். அதையும் கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் சேர்க்கணும். குறிப்பாக பல பேருடைய வாக்குகள் இப்போ என்னுடைய வீட்லேயே பார்த்தீங்கன்னா என்னுடைய மருமகளுக்கு வீட்டில் ஓட்டு இல்லை, என்னுடைய மருமகனுக்கு ஓட்டு இல்லை, என்னுடைய பேரனுக்கும் ஓட்டு இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட்டு ஓட்டரே அவன், 18 வயசு என்னுடைய பேரன், அவனுக்கே ஓட்டு இல்லை. அவனுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இல்லை, பூத் ஸ்லிப்பே கொடுக்கலையே. முன்னாடியெல்லாம் எல்லாமே சேர்த்தாச்சு எல்லாமே. எப்படி அப்போ லிஸ்ட்லேருந்து போச்சு? அப்போ தேர்தல் ஆணையம் தான் நாங்கள் பதில் சொல்லலாம். அப்போ அதனால் இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு 100% அளவுக்கு அந்த வாக்காளர்கள் தங்களுடைய பெயர் இல்லாத ஒரு நிலையில் இன்றைக்கி பல பேருடைய பெயர் இன்றைக்கு விடுபட்டது என்பது அவருடைய அந்த ஜனநாயக உரிமை மறுக்கப்பட்டதாக தான் எடுத்துக்கொள்ள முடியும். தேர்தல் ஆணையம் எதிர்வருகின்ற காலங்களிலாவது கண்டிப்பாக இது போன்ற அந்த குற்றச்சாட்டுகள்லாம் இடம் கொடுக்காமல் இன்றைக்கி விஞ்ஞானம் முன்னேறிருக்கு. எவ்வளோ சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ மிஸ்மேட்சிங் எதுன்னு எடுக்கலாம், இறந்தவங்களை எண்ணிக்கை எடுக்கலாம், ஷிஃப்டடி எத்தனை பேர் எடுக்கலாம். ஆனால் அதெல்லாம் செய்யாமல்
இன்னைக்கு கிட்டத்தட்ட பலருடைய உரிமை பறிக்கப்பட்டது என்பது ஓவைசி ஆதரவாக அதிமுக 1 லட்சம் ஓட்டுகள் காணும்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அது உண்மைதானா? அதை பத்தி உங்க கருத்து? அதாவது ஒரு விஷயம், அதாவது எலெக்ஷன் கமிஷன் மேலே நான் வந்து ஒரு குற்றச்சாட்டு சொன்னேன். அது ரீசனபிள். ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து ஒரு பூத்தில் வந்து 20 ஓட்டு 10 ஓட்டு அப்படின்னு போச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா 4 ஓட்டு காணோம். ஆனால் 1 லட்சம் ஓட்டு காணாம போனது வடிவேல் காமெடி கிணத்த காணன்ற மாதிரி ஆச்சு. ஓகே.